சாதா திருடனுக்கும் அரசியல் திருடனுக்கும் ஒரு வித்தியாசம் இருக்கு தெரியுமா? சாதா திருடன் வந்து நம்ம பர்ஸ் அடிப்பாங்க, பணத்தை அடிப்பாங்க, செல்போன் அடிப்பாங்க. ஆனா அந்த அரசியல் திருடங்க நம்ம கல்வியை அழிப்பாங்க, நம்ம இயற்கை வளத்தை கொள்ளி அடிப்பாங்க, நம்ம எதிர்காலத்தையே திருடுவார்கள். இப்ப சொல்லுங்க, திமுகவை எந்த லிஸ்ட்ல சேர்த்தலாம்? கமல் சார் ஒரு படத்துல சொல்லுவார்ல, கடவுள் பாதி மிருகம் பாதி கலந்து செய்த கலவை. அது மாதிரி இந்த திமுக காரங்க சாதா திருடர்கள், அரசியல் திருடர்கள் கலந்து செய்த நவீன விஞ்ஞான திருடர்கள். நம்ம கொள்கை செக்குலர் சோசியல் ஜஸ்டிஸ், மத சார்பற்ற சமூக நீதி. மத சார்பின்மை ஏன் அவசியம்? மத சார்பின்மை ஏன் இந்த நாட்டுக்கு, இந்த நம்ம இந்திய திருநாட்டின் உயிர் நாடி ஒவ்வொரு தனி மனிதனுக்கும் அவர்களுடைய மத நம்பிக்கை, அவர்களுடைய தனிப்பட்ட விருப்பம், தனிப்பட்ட உரிமை. நமது இந்திய அரசியலமைப்பு சாசனம் இதை நமது ஃபண்டமெண்டல் ரைட்ஸ், அதாவது நம்ம அடிப்படை உரிமையாக நமக்கு வழங்கி இருக்கிறது. எனக்கும் கடவுள் பக்தி இருக்கு, நானும் கோயிலுக்கு போவேன், நானும் சாமி கும்பிடுவேன், எங்க வீட்லயும் பூஜை இருக்கு. ஆனா நான் வீட்டுக்கு வெளியில வந்துட்டுனா என் அடையாளம் வந்து நான் ஒரு தமிழன், நான் ஒரு இந்தியன், அவ்வளவுதான். பிரிக்கும் இந்த பிளவுவாத மதவாத சக்திகள் நல்லா புரிஞ்சுக்கணும். அது சிறுபான்மையினருக்கு மட்டும் அச்சுறுத்தல் கிடையாது, ஒட்டுமொத்த இந்தியாவுக்குமே பெரிய அச்சுறுத்தல். இதுக்கு எடுத்துக்காட்டு நம்ம வெளியில் எங்கேயும் போக தேவையில்லை. ரீசெண்டா இந்த மணிப்பூரை பாருங்க, இன்னும் பத்தி எரியுது. இந்த பிளவுவாத மதவாத அரசியல் நம்ம கொஞ்சம் கண்ட்ரோல் பண்ணலன்னா, ஒரு லிமிட்டுக்கு மேல போச்சுன்னா நாம நினைச்சாலும் அதை கண்ட்ரோல் பண்ண முடியாது. அதனால அந்த பிளவுவாத மதவாத சக்தியை வந்து முளையிலே கிள்ளி எறிய வேண்டும். பெரியார் மண்ணான இந்த மண் கண்டிப்பாக பாஜக RSS சித்தாந்தத்தை வேரூன்ற விடாது என்று உறுதியாக சொல்கிறோம்.